நியூ நலம் சேனல் வியூஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் நிறைய வீட்டு குறிப்புகள் மற்றும் ஆன்மீக தகவல் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ அரை மணி நேரம் வீடியோ, அதாவது 30 மினிட்ஸ் வீடியோ ரொம்ப வளவலன்னு இருக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணி கண்டிப்பாக பார்க்காதீங்க. உங்களுக்கு தான் லாஸு. இதில் நிறைய தகவல், ஆன்மீக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரே வீடியோ கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வீடியோ ஃபுல்லாக இதில் ஆன்மீக தகவல் மற்றும் வீட்டு குறிப்புகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீட்டில் கதவு, நம்மளுடைய கதவை அமைக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வீடு கட்டுவாங்க பார்த்திங்களா, அவங்க சொல்கிறேன். என்னென்ன மரத்தில் நம்ம நிலம் வைக்கலாம், கதவு அமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாமரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாமரம், வேப்ப மரம், படாக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அடுத்து தேக்கு, மஞ்சள், கடம்பு, ரோஸ் ஒட்டு, இந்த மாதிரியான மரங்களுடைய கதவுகள் ரொம்ப சிறந்தது. இந்த கதவு அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலை அந்த ஒரே மரத்தில் அமைக்கணும், வேறு மரத்தில் அமைக்கக்கூடாது. அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆடம்பரம் கருதி தரப்பகுதியில் சட்டம் அமைக்காமல் அந்த நிலப்படியை அப்படியே விட்டுறாங்க. அது ரொம்ப தப்பு. நம்முடைய வீட்டு வாசல் நிலம் தரப்படி வரையும் அமையணும். அப்போ தான் வீட்டில் செல்வம் உயரும். அடுத்ததாக நம்முடைய ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதையும் செய்யலாம். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிக்கிற காலையிலேருந்து சாயங்காலம் ஈவினிங் 7 மணிக்குள்ளே 21 கோயிலில் நெய் தீபம் நீங்கள் ஏற்றணும். ஒரு நெய் தீபம் அல்லது 3 தீபம் அந்த கோயிலில் ஏற்றலாம். இது புது மண் அகல் விளக்கில் நெய் பஞ்சு திரி போட்டு தான் ஏற்றணும். எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி ஒரே ஒரு எண்ணத்தோடு இங்கே 21 கோயிலில் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நினச்சி நிறைவேறும். அடுத்தது மாடிப்படியில் மன நிம்மதி நம்மளுடைய மாடிப்படி இருக்குது பார்த்திங்களா, அதால் சில பேர் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, மாடிப்படி செல்லும் அந்த ஏறுற படியில் ஒவ்வொரு படிக்கும் இடைவெளி இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மன நிம்மதி கண்டிப்பாக கெடும், உற்சாகம் குறையும். சில ஆடம்பரம் கருதி இந்த மாதிரி இடைவெளி விட்டு நீங்கள் கட்டுறது ரொம்ப தப்பு. மாடிப்படி எப்போதுமே இடைவெளி இல்லாமல் இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு நினச்ச காரியம் நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம நினச்சிருக்கோம், ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப நீண்ட காலமாக நினச்சிருக்கோம்னா அது நிறைவேறணும் அப்படின்னா, மிருகசீரிச்சம் நட்சத்திரம் அன்னைக்கு 5 மகா கணபதி ஆலயம், அதாவது பிள்ளையார் கோயிலில் 5 பிள்ளையார் கோயிலில் அருகம்புல் மாலை, அந்த அருகம்புல் மாலையை கொடுத்து அர்ச்சனை செஞ்சு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி 5 கோயிலில் வழிபட்டால் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த ஒவ்வொரு கோயிலும் தனி ஆலயமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய கோயில்கள் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி போதுமானது தான். நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது மனக்கலக்கம், வறுமை, தோஷம் மறைஞ்சு சந்தோஷம் நம்மளோட வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 11 வழியை கடைபிடிக்கணும். அந்த வழி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே துவைச்ச துணியை வீட்டுக்குள்ளே காயப்போடவே கூடாது. அடுத்ததாக நம்மளோட செருப்பை நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு நேராக கழட்டி போடக்கூடாது. அதாவது நிலப்படியில் அந்த செருப்பு டச் பண்ணுற மாதிரி நம்ம போடக்கூடாது. அந்த வீட்டுக்கிட்ட வாசப்படியில் மறைவாக தான் நம்ம கழட்டி போடணும். அடுத்து நம்ம சாப்பிட்ட தட்டை உடனே நம்ம கழுவிடணும். சாப்பிட்ட தட்டில் கை கழுவவே கூடாது எப்போதுமே. தண்ணீரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சமாக செலவழிக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம செல்வம் அதிகரிக்கும். தண்ணீர் சேகரிப்பு செல்வ சேகரிப்புன்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது குங்குமம், விபூதி ஆகியவை ஊதி விடவோ இல்லை கண்டிடத்தில் கொட்டி வச்சுட்டு வரவோ கூடவே கூடாது. அது அதுக்கு உண்டான ஒரு டப்பி வச்சுருந்து அதில் தான் நம்ம கொட்டணும். இது தோஷத்தை உண்டாக்கும். அடுத்து கூரிய ஆயுதம், அதாவது கத்தி, இந்த மாதிரி கூர்மையாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை
அந்த வீட்டில் வந்து சுவத்தில் வந்து ஆணி அடித்து தொங்க விடக்கூடாது. அப்படியே அது எதுலையாச்சும் போட்டு வைக்கணும். அது மாதிரி தான் போட்டு வைக்கணும். மாட்டி தொங்க விடக்கூடாது வீட்டுக்குள்ளே. அடுத்தது கோயிலிருந்து கொண்டு வரக்கூடிய விபூதி குங்குமத்தை சேர்த்து வச்சு ஓடக்கூடிய நீர்நிலைகளில் விட்டுறணும். பிறருக்கு அது தொந்தரவு தராத வரணும் தான் இதை நீங்கள் செய்யணும். அடுத்தது கருவேப்பிலை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது. கருவேப்பிலை மரம் மிகுந்த சக்தி வாய்ந்தது. இல்லத்தின் கதவுகளை, அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை அது கண்டிப்பாக ஈர்த்துக்கொள்ளும். சில பேர் வீட்டில் கருவேப்பிலை மரம்லாம் இப்போ நிறைய பேரில் வீட்டில் வளர்க்குறாங்க. அது மாதிரி வளர்க்கக்கூடாது. தொட்டியின் குழாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேஸ் அடுப்பு பர்னரும் ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடாது. இதுவரை நம்ம பார்த்தது நம்ம வீட்டில் செய்யக்கூடாதது தான் இந்த 11 பார்த்துறோம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது நம்ம கணினி, அதாவது கம்ப்யூட்டரில் வேலை செய்வாங்க பார்த்திங்களா, அந்த வேலை செய்கிறவங்க சிறந்து அந்த துறையில் நல்லா வேலை செய்கிறதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கணினித்துறையில் சிறந்து விளங்குவதற்கு பொறியாளர்கள் அவங்களுடைய பணியில் சிறந்து விளங்க மேலும் உயர துவாதசி அப்படின்னு ஒரு திதி இருக்குது. அந்த துவாதசி திதியில் சிவன் கோயிலுக்கு போய் 3 அகல் விளக்கில் நெய்யை ஊற்றிட்டு அப்புறம் 11 முறை சிவபெருமானை சுற்றி வலம் வந்து நெய்யை ஊற்றி விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் 11 முறை சிவபெருமானை சுற்றி வலம் வந்துட்டு பிறகு தேங்காய் சாதம் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு அதை வந்து கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விநியோகமாக செஞ்சீங்க அப்படின்னா, இதை வந்து செஞ்சுட்டே வரணும். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கணினி துறையில் சிறப்படைவதை நீங்களே பார்க்கலாம். தொழில் நன்றாக இருக்கும். கோயிலுக்கு தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் செய்ய இயலாத போது ஆலயத்தில் வழிபாட்டை செய்துவிட்டு வீடு திரும்பிய பின்பு பூஜை அறையில் சுவாமியின் முன்பு தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் செய்து விநியோகம் செய்யலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கணினித்துறையில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவதை நீங்களே பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான தகவல். என்ன தகவல்னா, பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையாக ஏற்படணும் அப்படின்னா அவங்களோட இல்வாழ்வு நல்வாழ்வாக மாறிட என்ன செய்யணும் அப்படின்னா, கணவரை வழி அனுப்பும்போது தலை விரித்து கண்டிப்பாக போட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. தலையை விரித்து போட்டுட்டு நிற்கக்கூடாது. அடுத்து அதிகமாக நகம் கையில் வளர்க்கக்கூடாது. இப்போ வந்து அதிகமாக நகம் வளர்க்குற பெண்களை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியெல்லாம் நகம் வந்து நம்ம விரலை விட்டு வெளியில் தெரிகிற அளவுக்கு வளர்க்கக்கூடாது. அடுத்து எந்த காரணம் கொண்டு யாருக்கும் சாபம் விடக்கூடாது. கோபத்தில் அப்படியே கத்தி பேசக்கூடாது. அது மாதிரி பேசுகிறதுனால அவங்களுடைய கர்ப்பப்பை தான் பாதிக்குமே தவிர பாக்கி எதுவும் ஏற்படாது. நம்மளுடைய கோபத்தினாலையும் நம்ம கத்தி பேசுகிறதுனாலையும் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை தான் பாதிக்கும். அடுத்து கண்டிப்பாக நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கணும். குங்குமம் வச்சாதான் நம்மளுடைய உடல் கூற்றின்படி சிறந்த பலனை தரும். நம்ம கண்டிப்பாக நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கணும். பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நெத்தியில் கொஞ்சம் குங்குமம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தது அதாவது ஒரு வீட்டில் வந்து சில பேர் வீட்டு வேலையை அவங்களே பார்ப்பாங்க. சில பேர் பணியாளர்கள் வேலைக்காரவங்க வந்து பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடுறது அந்த வீட்டினுடைய முதலாளி தான் கோலம் போடணும். அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் கோலம் போடவே கூடாது. அது வந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பை குறைக்கும், தத்திரியத்தை உண்டு பண்ணும். அன்னதானம். அடுத்தது அன்னதானம் நடக்கும்போது நடக்கக்கூடிய இடங்களில் இலை சாப்பிட்டுட்டு மடித்து வச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இலையை எடுத்து சுத்தம் செய்வதால் புத்திர தோஷம் விலகும். இப்போல்லாம் நிறையா பேருக்கு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அன்னதானம் செய்யக்கூடிய இடத்துல சாப்பிட்டு உங்கள் இலையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா புத்திர தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும். கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும். இதனால் அசிங்கப்பட தேவையில்லை. அடுத்ததாக அந்த காலத்தில் வந்து அதிகமாக குனிஞ்சு நிமிர்ந்து இது மாதிரிலாம் வேலை பார்ப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப, அதாவது நம்ம நின்றுட்டு கூட்டுற அளவுக்கு தொடப்பம் வந்திருக்கு. நம்ம குமிஞ்சு கூட்டுற மாதிரி கூட தொடப்பம் இல்லை. அதனாலே என்னமோ இப்போல்லாம் புத்திர பேருமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. தற்காலத்தில் குனிஞ்சு நிமிர்வது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. புத்திர பேரும் அதனால் குழந்தை பிறப்பும் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குனிந்து நிமிர்வதால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். தண்ணீர் குடம் எடுப்பது, வீடு பெருக்குவது ஆகியவை வந்து இதெல்லாம் வீட்டு வேலைக்காரவங்களை செய்ய விடாமல் நீங்கள் செஞ்சிங்களே ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா கரு தங்கும். அது வந்து இது ஏன் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது
நம்மளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு டீப் மாதிரிலாம் போகும். அந்த வால்வில் ஏதாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா அந்த அடைப்பு வந்து சரியாகும். அதனால தான் குமிஞ்சியம் வந்து வேலை பார்க்க சொன்னாங்க. அது சரியானுச்சுன்னா நமக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கு. இப்போ இருக்கிறவங்க ஏதாவது 100ல் ஒருத்தவங்க தான் நல்லா புரிஞ்சு நடந்து அவங்க சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காங்க. பாக்கி அத்தனை பேருமே வீட்டில் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரே சண்டை சச்சரவாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளுமே இரவு 7 மணிக்கு மேலே நெல்லிக்காயை சிவபெருமானுக்கு வச்சு அர்ச்சனை செஞ்சு அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வரணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் நெல்லிக்காயை சாப்பிட்லாம். குறிப்பிட்ட வாரங்கள் இந்த மாதிரி கணக்கு கிடையாது. எத்தனை வாரம் வேணாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் இரவு 7 மணிக்கு மேலே நெல்லிக்காய் அர்ச்சனை செஞ்சு சிவபெருமானுக்கு செஞ்சு அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஆலயம் செல்ல முடியலை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் 7 மணிக்கு மேலே ஒரு நெல்லிக்காய் வச்சு, அதாவது வெள்ளி தட்டில் நெல்லிக்காயை வச்சுட்டு கண்ணாடி தட்டில் நெல்லிக்காய் வைக்கலாம். சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லி சிவபெருமான் ஃபோட்டோ வச்சு தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காயை சாப்பிட்டு வரலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன கஷ்டம் இருக்காது, கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்கு இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற முக்கிய குறிப்பு மசாலா அரைக்கும் முறை. சில பேர் வீட்டில் சாப்பாட்டுக்கு நம்மளே தயார் பண்ணக்கூடிய மசாலாவை பற்றி பார்க்க போகிறோம். தெற்கு வடக்காக மசாலாவை நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நின்று தெற்கு பார்த்து நின்று அப்படின்னா வடக்கு பார்த்து நின்று தான் மசாலாவை அரைக்கணும். தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி நின்று அல்லது அமர்ந்து அரைக்கலாம். மிக்ஸி அரைப்பதாக இருந்தாலும் தெற்கு வடக்கு நோக்கி நின்று அரைப்பது ரொம்ப நல்லது. இயன்ற அளவு அம்மியில் அரைப்பது ரொம்ப நல்லது. இது கஷ்டமாக இருந்தாலும் பலவித நல்ல ஆகர்ஷண சக்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது. இட்லி தோசைக்கு மாவரைக்கும் போதும் கூட வடக்கு தெற்கு நோக்கி அரைப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது வாழ்க்கையில் முன்னேற துடிச்சு இயலாதவங்களுக்கு அவங்க வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னா, மகம் நட்சத்திரம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வரணும். அப்படி கிரிவலம் வரும்போது அவங்களால முடிஞ்ச கற்கண்டு, திராட்சை, பேரிச்சை, பொரி, அவல் இது மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். அவ்வாறு செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறக்கூடிய வழியை அவங்களே பார்ப்பாங்க. இது மக நட்சத்திரத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வரணும் கண்டிப்பாக. அடுத்ததாக புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி மற்றும் நவமி இந்த மாதிரி திதி கூடும் வேளையில், அஷ்டமி திதி நவமி திதி இந்த 2 நாளும் இருக்கிற நேரத்தில், அதாவது எப்படின்னா அஷ்டமி முடிஞ்சு நவமி திதி தொடங்கும் அந்த நேரத்தில் அரச மரத்தடியில் கொஞ்சோண்டு பசும்பால் எடுத்துகிட்டு போய் அரச மரத்தடி அந்த பசும்பாலில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றிக்குங்க. தேன் ஊற்றிக்கிட்டு அந்த அரச மரத்தை சுற்றி கொஞ்சோண்டு அப்படியே அரச மரத்தை ஊற்றிட்டு வந்தீங்கன்னா புத்திர தோஷம் நீங்கும். தேய்பிறை மற்றும் வளர்பிறை 2 காலங்களையும் செய்யலாம். தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 லிட்டர் பாலில் ஒரு 100 மில்லி தேன் ஊற்றுனா போதும். காய்ச்சாத பாலை தான் பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா புத்திர தோஷம் நீங்கும். அடுத்ததாக வறுமை நம்மளுடைய வறுமை நீங்கி புண்ணியம் உண்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் இருந்தது அப்படின்னா எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு கால் கையெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த கோவிலுடைய கோபுரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வறுமையும் காலப்போக்கில் சரியாக போயிடும். இது ரொம்ப உண்மை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியுமே ஒழிய வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் சரி வராது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்தது குழந்தைகளுடைய ஆயுள் காலம் நல்ல விருத்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய தாய்மார்கள் இதை தான் ரொம்ப கவலையாக இருப்பாங்க, பயமாக இருக்கும். சில பிள்ளைங்க அடிபட்டுட்டாங்களோ அப்படின்னு. நம்மளுடைய குழந்தைங்களுடைய ஆயுள் காலம் விருத்தியாக நல்ல முறையில் குழந்தை நம்ம ஃபஸ்ட்டு பெற்றெடுக்கணும். அந்த கர்ப்பை அதாவது கன்சீவாக இருக்கும்போதே அவங்க நல்ல காதால் கேட்குறது சாப்பிட்றது எல்லாமே நல்லதாக அந்த குழந்தைங்களுக்கு சத்துள்ளதாக ஃபஸ்ட்டு நம்ம
கருவிலேயே ஊட்ட வேண்டும். அடுத்ததாக அந்த குழந்தை முன்னேறக்கூடிய அந்த பதிகம் அது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கருவில் இருக்கும்போதே நீங்கள் படிச்சிருக்கணும். சரி, கருவில் இருக்கும் படித்தாச்சு, அடுத்து குழந்தை பிறந்தாச்சு, இப்போ அந்த குழந்தைக்கு ஆயுள் விருத்தி ஆகிறது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கவலை. இப்போ குழந்தையோடைய வயசு இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு அந்த குழந்தையோடைய எடை அந்த முன்னேற்றத்துக்கு அந்த எடைக்கு தகுந்தாப்பில் உள்ள ஏதாவது ஒரு சாப்பாடு அரிசியோ அரிசி பருப்பு ஏதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து யாராவது ஏழை பிள்ளைங்க படிப்பாங்க பார்த்திங்களா, அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து ஏதாவது செலவு பண்ணுங்கள். ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது, ஸ்கூலில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தையோட ஆயுள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கண்டை இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கி போகும், நல்லா இருப்பாங்க. அடுத்தது மிக கடுமையான வழக்கு அதாவது வழக்குனா சண்டை சச்சரவில் மாட்டி ஏதாவது வழக்குல சேர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னா அஷ்டகன்ம வஸ்திர தானம் என்று சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு ஒரு பரிகாரம், அஷ்டகன்ம வஸ்திர தானம் அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்குது. இது என்னென்னா உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு, அதாவது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அடுத்த நட்சத்திரத்தன்னைக்கு, உதாரணமாக ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, அந்த அடுத்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற பருத்தி புடவையை எடுத்து அதுக்கு 4 மூலையில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு, அப்புறமேட்டு இந்த 4 மூலைக்கும் நடுவில் ஒரு முடிச்சு போடணும். மொத்தம் 8 திக்கிலும் 8 முடிச்சுகள் போட்டு பின்பு 6 படி பச்சரிசி 150 ரூபாய் பணம் வச்சு ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இதுபோல் செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வழக்குகளும் தீரும். இந்த 151 ரூபா பணம் என்பது அந்த காலத்தில் 151 வராகன் வைத்ததாக நூல்கள் கூறுகின்றன. தற்போது அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 151 ரூபாய் பணத்தை தானமாக கொடுக்குறோம். இயன்றவர்களுக்கு வெள்ளி காசுகள் கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா. அடுத்ததாக நோய்வாய்ப்பட்ட கணவனை மீட்பதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டு மீள முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவனுடைய மனைவி அப்படின்னா அம்மா, அந்த மாதிரி யாராச்சும் ஜாதி குல அந்த மாதிரி பேதம் இல்லாமல் 1008 திருமணமான பெண்களுக்கு மஞ்சள் வெற்றிலைப்பாக்கு கொடுக்கணும். ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் இதுபோல் கொடுக்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். இது மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்களை பார்க்கலாம். ஏன்னா தற்காலத்தில் 108 பேரை தேடி பிடிப்பது பல சிக்கல் இருக்கும். சில வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அதனால் இதுபோல் கொடுத்தா தோஷங்கள் நீங்கும். இயன்றவர்கள் முயற்சி செஞ்சு பயன்பெறுங்கள். இதுபோல் செய்ய விரும்பும் அன்பர்கள் இயன்றவர்கள் பொருள் உதவியும் செய்யலாம். அடுத்ததாக கண் பார்வை நன்கு பிரகாசம் அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 3ஆம் பிறை அன்னைக்கு அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் பிறை வரும். அந்த 3ஆம் பிறை அன்னைக்கு நட்சத்திரம் அன்று மாலை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர், ஸ்ரீ சந்திரசேகரர், ஸ்ரீ சோமநாதர், ஸ்ரீ சோமேஸ்வரர், ஸ்ரீ சோமசுந்தரமூர்த்தி ஆகிய ஆலயங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆலயத்தில் 9 நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு தேவார திரட்டில் வரக்கூடிய ஆலந்தான் உகத்து அமுது செய்தானே இந்த பாடலை நீங்கள் பாடணும். அங்கே உட்காந்து 9 நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாடணும். தினமும் இந்த பதிகத்தை உங்களுடைய வீட்லேயும் பாடிக்கிட்டு வரலாம். நல்ல பலன்கள் தரக்கூடிய பதிகம் இது. இந்த பதிகம் அந்த நூலில் 173 பக்கத்தில் இருக்குது. அதாவது சிவபுராணம் அந்த புக்கில் இருக்கும். நீங்கள் போய் கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சிவபுராணம் புக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த புக்கில் அந்த ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே அப்படிங்கிற பாடல் இருக்கும். அந்த பாடலை பாடிக்கிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை பிரகாசம் அடையும். அடுத்ததாக சிறிய வாஸ்து பிரச்சனை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாஸ்து பிரச்சனை சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கன்னு பார்க்கலாம். வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இருந்து அது செலவழித்து தீர்க்க முடியாத அன்பர்கள் தற்காலிகமாக நிவாரணம் பெற செவ்வாய்க்கிழமை
அதோட கூட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷத்து அன்னைக்கு நவக்கிரகத்தில் உள்ள அங்காரகன்னா செவ்வாய், அதுதான் அங்காரகன் சொல்லுவாங்க. அந்த அங்காரகனுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி செம்பருத்தி பூ, இந்த பூவை ஒற்றை மண் அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். இதுபோல் பல முறை செஞ்சுட்டு வரணும். பிரதோஷத்து அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்து அன்னைக்கு இதை செய்யணும். அப்படி செவ்வாய்க்கிழமை வரலங்க, இதுவரை நாங்கள் இவ்வளோ வரையும் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமான்னா, பிரதோஷத்து அன்னைக்கு செவ்வாய் ஓரை வரும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் போய் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வீட்டில் மங்களம் உண்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்கு பஞ்சாங்கம் அதை பற்றி தெரியாதவங்க கூட வீட்டில் பஞ்சாங்கம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் இருக்கணும். அடுத்து தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காரியம் நம்ம போயிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் தடங்களாகவே இருக்கும். அது என்னன்னு தெரியாது. இந்த காரியம் நிறைவேறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீல நிற பூ அப்படின்னு சங்கு பூன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நீல நேரத்தில் சங்கு மாதிரி சுருண்டு போயிருக்கும். அந்த பூவை பறித்து சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஓம் விநாயகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த பூக்களை விநாயகருக்கு கொடுத்து அப்படின்னா மாலை மாதிரி கட்டி கொடுத்துட்டு வரணும். இதை உங்கள் வீட்லேயும் செய்யலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியம் தடைப்பட்டுச்சுன்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் வெற்றி அடையும். அடுத்தது அஷ்டமத்து சனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட, ஒரு ரேடியோ டக்குன்னு விடுபட முடியாது. சனீஸ்வர பகவான் அப்படிலாம் எதுக்கும் அசர்றவர் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில் பைரவருக்கு வெண்தாமரை மலர்கள், வெள்ளை கலர் இருக்கக்கூடிய தாமரை அணிவிச்சு பூசணிக்காய் கலந்து சாம்பாரில் பூசணிக்காயை போட்டு அதை சாதத்தில் கலந்து அதை செஞ்சுட்டு வரணும். அதிரசம் வைக்கணும். இந்த ரெண்டையும் வச்சு பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு அப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் அனைத்தும் விலகும். குறிப்பாக அஷ்டமத்து சனி நடைபெறும்போது சூரிய திசை நடந்தால் அதிகமான பிரச்சனை கண்டிப்பாக உண்டாகும். இந்த மாதிரி உண்டானுச்சுன்னா வாய்ப்பு ரொம்ப பயங்கரமான வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாக்கம் குறையும். கோயிலில் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. வீட்டு பூஜை அறையிலையும் நீங்கள் இது மாதிரி சாமி கும்பிடலாம். சாம்பார் சாதம் வச்சு, அதாவது பூசணிக்காய் போட்டு சாம்பார் சாதம் வச்சுட்டு அதிரசம் இது ரெண்டையும் வச்சு பைரவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இதை செஞ்சுட்டு வரணும். வீட்டில் பூஜை அறையில் நைவேத்தியம் செஞ்சுட்டு ராகு காலத்தில் பைரவருக்கு வெண்தாமரை மலர்களால், அதாவது தாமரை மலர், வெள்ளை கலராக இருக்கக்கூடிய தாமரை மலர்களால் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணணும் கோயிலுக்கு. அடுத்ததாக கண்டக சனியிலிருந்து விடுபட, கண்டக சனியிலிருந்து விடுபடணும். அதோடைய தாக்கத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணணும்? இப்போ கண்டக சனி நடக்கும்போது சூரிய திசையோ அல்லது சந்திர திசையோ நடந்து கொண்டிருந்தால் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கிலேருந்து 9 மணிக்குள் ராகு காலத்தில் பைரவருக்கு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அரளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட வேண்டும். அதோடு ஒரு பூசணிக்காயை 2ஆக அறுத்து 2 பகுதிகளிலும் உள்ள சதையை எடுத்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதில் எடுத்துட்டு நெய்யை ஊற்றி, நெய் இல்லைடா நல்லெண்ணெய் கலந்து ஊற்றலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். கோவிலில் விளக்கேற்ற இயலவில்லை என்றால் உங்களுடைய வீட்டிலேயே இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாம். அடுத்ததாக 7:30 சனியிலிருந்து விடுபட, 7:30 சனிங்கிறது சாமானியப்பட்ட சனி கிடையாது. இது விடுபடலாம் முடியாது. அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லது. அதை தான் பார்க்க போகிறோம். 7:30 சனியிலிருந்து அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு, வீரியத்தை குறைப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7:30 சனி நடைபெறும்போது நம்ம இன்னல்கள் ரொம்ப கொடூரமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சனிக்கிழமை ராகு கால வேளையில் பைரவருக்கு வடமாலை சாத்தி கருவேப்பிலை சாதம், பாகற்காய் கூட்டு, பால் பாயாசம் இதெல்லாம் பைரவருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில்
படையலிட்டு இலுப்ப எண்ணெயினால் விளக்கேற்றி வழிபட 7.5 சனி இன்னல்கள் குறையும். ஆலயத்தில் நெய்வேத்தியம் செய்ய முடியாத நிலையில் சனிக்கிழமை காலை ஆலயத்தில் பைரவரை வழிபட்ட பிறகு வீட்டில் மேலே சொன்ன அத்தனை நெய்வேத்தியங்களை செஞ்சு வழிபட்டால் இன்னல்கள் குறையும். 6 புது மண் அகலில் இலுப்ப எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வருவது ரொம்ப நல்லது. 30 நிமிஷம் வீடியோங்கிறதுனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக சொல்லிட்டு வரேன், ரொம்ப போட்டு வளவளன்னு இழுக்காமல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜென்ம ராசிக்கு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12இல் சனி இருந்தால், அப்படி இருக்கும்போது உண்டாகக்கூடிய இன்னல்களை குறைப்பதற்கு, வீரியத்தை குறைப்பதற்கு, ஜென்ம ராசியில் 12இல் சனி இருந்தால் அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கு சனிக்கிழமை காலை ராகு காலத்தில் பைரவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சி 2 மூடியிலையும் உள்ள தண்ணீரை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதில் நெய்யை ஊற்றி விளக்கேற்றி வரவும். பிறகு பால் பாயாசத்தை நெய்வேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட ராசிக்கு 12இல் சனியால் ஏற்படும் இன்னல்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக ஜென்ம ராசியில் சனி இருந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள், வீரியங்கள் குறைவதற்கு ஒரு நல்ல அழகாக இருக்கக்கூடிய மண் அகலில் விளக்கில், அந்த மண் அகல் விளக்கில் கருப்பு நிற வண்ணம் பூசி, கருப்பு மையோ எதையோ வச்சு அதை அந்த அகலில் கருப்பு கலரில் மாற்றிடணும். மாற்றிட்டு சனிக்கிழமை ராகு காலத்தில் நவ கிரகங்களுக்கு முன்னால் விளக்கு ஏற்றக்கூடிய இடத்தில் இலுப்ப எண்ணெயும் நெய்யும் சரிசமமாக சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு துளி எலுமிச்சை சாறு அந்த கலந்த தேங்காய் எண்ணெயிலையும் இலுப்ப எண்ணெயில், அந்த தேங்காய் எண்ணெய்ங்கிற இலுப்ப எண்ணெயிலையும் நெய்யிலையும் கலந்து எலுமிச்சை சாறு கொஞ்சோண்டு கலந்து விளக்கேற்றி வழிபடணும். குறிப்பாக 6 விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் இன்னல்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக சனி ஜென்ம ராசி 2இல் இருக்கும்போது வரும் இன்னல்கள் குறைவதற்கு நம்மளுடைய என்ன பண்ணலாம், பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் பைரவரை நல்லா மனசில் நினச்சிக்கிட்டு சனிக்கிழமை காலை ராகு காலத்தில் ஒரு பூசணிக்காயை இரு பக்கமாக, அதாவது 2 அறுத்துட்டு 2 பக்கங்களையும் உள்ள வெள்ளை சதத்தை ஓரளவு கொஞ்சோண்டு எடுத்துட்டு, அந்த கொஞ்சோண்டு எடுத்து குழியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல நல்லெண்ணெயை ஊற்றி, நல்லெண்ணெயும் நெய்யும் சரிசமமாக ஊற்றி அதில் விளக்கேற்றணும். இதில் அந்த இடத்துல ₹1 ₹2 நாணயம் போட்டு வைக்கலாம். பின்பு பால் பாயசம், இனிப்பு, இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நெய்வேத்தியம் செஞ்சு தானம் செய்யலாம். இதனால் ராசிக்கு 2இல் சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது படிப்படியாக அந்த இன்னல்கள் குறையும். இதை ஆலயத்தில் போய் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். அடுத்ததாக உங்களுடைய அம்மா தாயாருடைய உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். சில பேருக்கு அடிக்கடி முடியாமல் போவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க தாயார் அதாவது அம்மா முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இது பிள்ளைங்க செய்கிற பரிகாரம், அம்மா செய்கிற பரிகாரம் கிடையாது, பிள்ளைங்க செய்கிற பரிகாரம். திங்கக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படி வந்துச்சு அப்படின்னா, திங்கக்கிழமையும் சங்கடகர சதுர்த்திக்கும் ஒன்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அந்த நாளில் பைரவருக்கு தயிர் சாதம் இல்லைன்னா தக்காளி சாதம், இந்த சாதத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். உங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சிங்கன்னா உங்களுடைய அம்மாவோட உடல்நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவரை பார்த்துக்கிட்டு வந்த அத்தனையும் ரொம்ப முக்கியமான தகவல்கள், ரொம்ப தேவையில்லாத தகவல்களை இந்த வீடியோவில் எதுவுமே சொல்லப்படலை, வளவலன்னு பேசலை, டைம் வேஸ்ட்டு இல்லை. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக டைம் வேஸ்ட் கிடையாது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் நீங்கள் அனுபவிக்கலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் சப்ஸ்கிரைப் கவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் எனக்கு வீடியோ போடக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் வரும். அப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி வீடியோ போடக்கூடிய மோட்டிவேஷன் எனக்கு எப்படி வரும் சொல்லுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இது உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய தகவல் தான் இதில் கொடுக்கப்பட்டு இருக்குது.
இந்த சேனலில். இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.